இப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அந்த இடத்துல வர்றதுனால ஒரு மனதிடம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதுவும் கடந்து போகும். அப்படிதான் மேடம் நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம். மாஸ்டர் டிகிரி ஒரு டாக்டரேட் பெற்றவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் ஒரு ஆர்வமும் இருக்கக்கூடிய ஒரே நபர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இந்த மாதத்துல இருந்து இந்த 23ஆம் தேதியில இருந்து இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். செவ்வாயினுடைய பெயர்ச்சி 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். ஏற்கனவே அங்க ராகு பகவான் இருந்து ரொம்ப உடல் பலவீனத்தை கொடுத்துட்டார். ஏற்கனவே விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் இப்போ உச்சம் பெற்று இருக்கிறார். மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாயினுடைய பயிற்சியாகப்பட்டது 45 நாட்களுக்கு இருக்கும். இந்த ராகுவோட சேர்ந்து 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய கோச்சார தன்மை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும். ஆனா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். எந்த நிமிஷமும் எந்த நேரத்துல எந்த பிரச்சனை யார் ரூபத்துல வரும் அப்படின்றத இவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டு அதுல ரொம்ப எளிமையாக ஒரு மாஸ்டர் டிகிரி ஒரு டாக்டரேட் பெற்றவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் ஒரு ஆர்வமும் இருக்கக்கூடிய ஒரே நபர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால எப்போதுமே ஒரு தேக பலம் இருக்கும். அதே சமயத்துல ஒரு மனதிடமும் அதிகப்படியாக இருக்கும். அந்த மனதிடம் இருந்தாதான் நம்ம எந்த பிரச்சனையானாலும் சமாளிக்க முடியும். அதுலயும் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வழக்குகள், போலீஸ் கேஸு, கோர்ட்டு இந்த மாதிரியா தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா எப்போதுமே இவங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உறவுகள் மீது இவங்க பாசம் வைக்க பாத்தீங்கன்னா அந்த உறவுகளே இவங்களை பொது இடத்துல அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ராசி நம்ம விருச்சிக ராசி. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டத்தையும் தாண்டிதான் இந்த ராசி என்பர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அட் தி எண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய லைஃப்ல நான் எப்போ நிம்மதியை அடைவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த முற்றுப்புள்ளிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப விரைவாக சந்திச்சுக்கிட்டே தான் வருவாங்க. அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதில் தொடக்கமாக தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். ஏற்கனவே அங்க ராகு பகவான் இருந்து ரொம்ப உடல் பலவீனத்தை கொடுத்துட்டார். ஏற்கனவே விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இருதய நோயில பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல மயக்கம் போட்டு விழுந்து எங்க கூட்டு போனாங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது. ஒரு அன்கான்சியஸா இருந்து கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது உங்களுக்கு இருதயத்துல பிரச்சனை, பிளாக், ஸ்டெண்ட் வச்சிருக்கிறாங்க இப்படின்ற மாதிரியான சில ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு நம்மளுடைய உறவுகள் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியாக என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அவர்களினுடைய உடல் நலன்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அந்த இடத்துல வர்றதுனால ஒரு மனதிடம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதுவும் கடந்து போகும். அப்படிதான் மேடம் நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் நாங்க வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் எதுவும் சரியான ஒரு அமைப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பயப்பட வேண்டாம். இந்த மாதத்துல இருந்து இந்த 23ஆம் தேதியில இருந்து இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய ஒரு வாய்ப்புகள் யாரெல்லாம்
இப்பெல்லாம் நிறைய பேரு வேலை இல்லாம நிறைய ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை கிடைக்காமல், வருமானம் இல்லாமல், அந்த வருமானத்திற்காக எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு ஒருத்தர் கிட்டயா நீங்க ரெஃபரன்ஸ் கேட்க, உங்களுக்கு ஏதாவது தெரிந்த ஒரு அலுவலகம் இருந்தா சொல்லுங்க, நான் போய் வேலை பார்க்கிறேன், இப்படி எல்லாம் உங்களுடைய தகுதிக்கும் குறைவாக நீங்க உங்களுடைய வேலை வாய்ப்பை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து இந்த 45 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. புதிதாக காலி மனைகள், வீட்டு நிலங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதாக சொத்துக்கள் வாங்குறதோட அதை கமர்ஷியலா நீங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க இந்த காலகட்டம் ரெடி பண்ணுவதற்குண்டான ஒரு தருணம். ஏன்னா மற்றவர்களை நம்பியே நம்ம வாழ்க்கை முழுவதும் இருந்துடக்கூடாது, நமக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம் வேணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க இந்த காலகட்டம் தயார் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். பார்ட்னர்ஷிப் தொழிலை தேடி நீங்க நகரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்திலே அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலை தேடி நீங்க நகர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய நட்புகளோ உங்களுடைய உறவுகளோ ஏதோ ஒரு தொழில் செய்திருந்தா அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போய் போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 10ஆம் இடம் 11ஆம் இடம் இரண்டையுமே பாக்குறதுனால உங்களுடைய சுய தொழில்ல நிறைய ஒரு வருமானம், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் புதிதாக ஒரு சுய தொழிலை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் கன்சல்டன்சி தொழிலாகவோ, கமிஷன் தொழிலாகவோ, இல்ல ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழிலாகவோ ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளையும் புதிய தொழில் லாபங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள்னால நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் எட்டாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயையும் பார்க்கறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சில தொந்தரவுகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. இதன் மூலமாக மறுபடியும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு 2 மாதங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சைலண்டா சில மன போராட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. காதல் திருமணங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம். குழந்தை வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருந்த சில பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய பொறுமை அப்படின்றது இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய நேரம். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் யாரையும் நம்பி அவர்களினுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கவே மாட்டாங்க. அப்படி நம்பி ஒப்படைச்ச ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காதல் போன்ற விஷயங்கள் தான். அந்த காதல் போன்ற விஷயங்கள் இப்ப திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைய சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகள்னால நிறைய வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது உங்களுக்கு கெடுதலான திசாபுத்திகளாக இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல நேரம் சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல சட்ட சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.